என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் குழந்தையே. அதில் இருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவே. உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே. அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள். அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்கு. உறவுகள் நிரந்தரம் இல்லை. நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். சோர்ந்து போகாதே. உன் காரியங்கள் நிறைவேறும். உன் தேவைகள் என்னவென்று நான் அறிவேன். கலங்காதே தங்கமே. எல்லாமே ஒரு படி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் 1000 நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கே இதே நிலைத்தான். எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வலியில்லாமல் வாழ். உனக்கான பலன் என்றும் உனக்குண்டு தங்கமே. பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள். அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே. அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா. அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன். உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன். பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா? முயற்சித்துக் கொண்டிரு. துவண்டு போகாதே. ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா. எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே. எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு. உன் எண்ணம் போல் உனக்கான நல்வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே. நீதான் ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன். கவலை வேண்டாம். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே. நீ என் குழந்தை. நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்டு செல்ல குழந்தை. உன்னை எப்படி கைவிடுவேன்? தைரியமாக இரு. எதையும் இழந்து விடவில்லை நீ. எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்து விடும். தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு தங்கமே. நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். அதற்கான பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன். கலங்காதே தங்கமே. நிம்மதியாக இரு. உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும். உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும். உன் நல் எண்ணங்கள் பலித்துவிடும். சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்வா. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கையை என்மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தித்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை உன் நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமை. உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். ஒரு முறையாவது பாபா என்று மனமொன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன்.
சாராம் என்று ஒரு முறையாவது அழைத்துத்தான் பாரு. பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும். என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப் போகின்றது. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடனே நான் இருப்பேன். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள். என்னை வழிபடவும் செய்வார்கள். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். எத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும். உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன். அழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன். பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும். மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும் குழந்தையே. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வதே. உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன. உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார். வெற்றியின் படிகள்: முதலாவது படி தோல்வி, இரண்டாவது படி அவமானம், மூன்றாவது படி கடின உழைப்பு, நான்காவது படி தன்னம்பிக்கை, அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி, கடைசி படித்தான் வெற்றி. குழந்தையே, புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதே. உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்சவிட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே. ஒன்றை நீ அடைய விரும்பினார் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். உன் நிழல் போல, சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? குழந்தையே, என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனதில் சிம்மாசனத்தில் சாகியப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன். பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு. நீ அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே குழந்தையே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய். கலங்காதே அன்பு குழந்தையே. பந்தய குதிரை ஓடும்போது ஓடுதளம் அருகில் உள்ள புல்லையோ கொல்லையோ பார்த்ததில்லை. ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு ஓடுகின்றது. இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு. குழந்தையே, தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார். கவலைப்படாமல் இரு. உன் சாகி நான் இருக்கின்றேன். உன்னை என் உயிராய் காப்பேன். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். கலங்காதே. உன் சாயப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன். என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும். நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்றார். எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும். பொறுமையாக இரு மகளே. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான் தான், உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன். உன் விதிக்குட்பட்டு
உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம். பின் என் கண்பட்டு அனைத்தும் காணாமல் போகும். ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் தங்கமே. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும். நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பாய். வாழ்க்கையில் துன்பப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். இமை பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது. குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயுளும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களைக்கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா. பிறகு எதற்காக பயப்படுகின்றா? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். நான் இருக்கின்றேன். எதற்காக தேவையற்ற பயம்? உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.